வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினசரி உங்களுடைய நட்சத்திரங்களுக்கான பலன்களை வழங்கி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று 4/10/2024 இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5330 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனல் குழுமம். சரிங்களா? வாங்க இன்றைய நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போ பார்ப்போம். முதல்ல மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களை பார்ப்போம். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்னைக்கு. ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியஸ்தரின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் கடைசி நேரத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படக்கூடிய மிகவும் கவனமான நாள். வண்டி வாகனம் செலுத்தும் போது மிக மிக எச்சரிக்கை தேவைங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவில் இருந்த விஷயம் தடைகள் இன்னைக்கு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருள் தேடல் ஏற்படுறதுக்கான சூழல் அமையுங்க. கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்திலையும் ஒற்றுமை ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவேகத்தோட கொஞ்சம் செயல்பட்டீங்கன்னா பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தி தொழில் நல்ல ஆதாயம் பார்க்கலாம். சிம்மராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான அனுகூலமான தகவல் கிடைக்கும் இன்னைக்கு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் அதில் ஆர்வம் கிடைக்கும். மனதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை கடைசி நேரத்திலையும் மாறுறதுக்கான சூழல் உண்டுங்க. கன்னிராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு, தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறதுக்கான இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக மனதுக்கு இனிய நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்றதுக்கான வழி உண்டு.
விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவும், குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு எதிரியோட ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்புங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முதியவரின் ஆலோசனை நன்மையில் முடியும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்பது நிறைவேறும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியிலிருந்து உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. தனுசு ராசி, அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு உங்கள் கை வலுக்கும், ஆதரவு ஏற்படும், அதில் மாற்றம் இருக்காது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறுபடும், கருத்து வேறுபாடுகள் மறையும் அல்லது மாறுபடும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு பேசுங்க, அதுதான் நல்லது. மகர ராசி, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், இருந்தாலும் நன்மையில முடியும். கும்பராசி, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் பண வரவுக்கு வழி உண்டு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவு தவிர்த்துருங்க. இன்னைக்கு செலவு வரவுக்கு மேலே இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட வேண்டிய நாளாக அந்த நாள் இருக்கும். மீன ராசி, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனங்கள் தேவைப்படும், கவலைகள் மாறும். கவனமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு கவலை மாறிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில்நுட்பம் தெரிவதால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணையிருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.